அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஐ ஹாவ் நோ எட்ஜஸ் அண்ட் நோ கார்னர்ஸ். என்ன சொல்லுது, எனக்கு எட்ஜும் இல்லை கார்னரும் இல்லை, நான் யாருன்னு கேட்குது. யார் அது? ஸ்பியர் தான் அது. ஸ்பியருக்கு எட்ஜும் இல்லை கார்னரும் இல்லை. அடுத்து பாருங்கள், ஐ ஹாவ் 6 ஃப்ளாட் ஃபேஸஸ் அண்ட் 12 ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ். எனக்கு 6 ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்குது, 12 ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ் இருக்குது. எது அதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கே இருக்குது ஃப்ளாட் ஃபேஸஸ்? இங்கே கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6. மொத்தம் எத்தனை இருக்குது? 6 ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்குது, 12 ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ் இருக்குது. எது அது? கியூபாய்டு. என்னது அது? கியூபாய்டு. அடுத்து பாருங்கள், ஐ ஹாவ் 2 கர்வ்டு எட்ஜஸ். எனக்கு 2 கர்வ்டு எட்ஜஸ் தான் இருக்குது. எது அது? சிலிண்டர். 2 1 2 2 கர்வ்டு எட்ஜஸ் இருக்குது. என்னது அது? சிலிண்டர். இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐ ஹாவ் ஒன்லி 1 கார்னர். எனக்கு ஒரே ஒரு கார்னர் தான் இருக்குது. எது அது? கோன். கோனுக்கு மட்டும்தான் என்ன இருக்குது? ஒரே ஒரு கார்னர் மேலே இருக்குது. இது மட்டும்தான் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த ரோபோவில் இருக்க ஷேப்ஸோட நேம் தான் நம்ம சொல்ல போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த ஷேப்ஸ் தானே, சொல்லுங்க பார்க்கலாம் என்னென்ன இருக்குது. இங்கே மேலே வந்து ஒரு கோன் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு குட்டி ஸ்பியர் இருக்குது, அப்புறம் இந்த ரோபோ தலை தான் ஒரு கியூபாய்டு. அதுக்கப்புறம் சிலிண்டர் ஷேப் எங்கே இருக்குது? சிலிண்டர் ஷேப் 2 ஹேண்ட்ஸில் இருக்குது. அப்புறம் க்யூப்ஸ் வந்து கையில் இருக்குது, அப்புறம் க்யூப்ஸ் கால்லையும் இருக்குது, சிலிண்டர் ஷேப் கால்லையும் இருக்குது. நீங்கள் எதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கலர் பண்ண போகிறோம் ஷேப்ஸ் யூஸ் இந்த மாடல். இங்கே என்னென்ன ஷேப் கொடுத்துருக்காங்களோ அந்த மாடலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கலர் பண்ண போகிறோம். என் கூட சேர்ந்து கலர் பண்ணுறீங்களா? இந்த லாரிக்கு என்னென்ன ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க? கியூபாய்ட் ஷேப் கொடுத்துருக்காங்க, அது கலர் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிலிண்டர் ஷேப்பும் இருக்குது, அதுவும் கலர் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராக்கு வந்து நம்ம இங்கே கியூபாய்டை கலர் பண்ணிக்கோங்க. வேறு என்ன இருக்குது? சிலிண்டர் ஷேப்பும் இருக்குது, நம்ம சிலிண்டர் ஷேப்பும் கலர் பண்ணிக்கலாமா? சிலிண்டர் ஷேப்பும் கலர் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இங்கே என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க? இங்கே கோன், கியூபாய்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அது கலர் பண்ணலாமா? கோன் எடுத்துக்கோங்க. கோனுக்கு வந்து நான் எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். அடுத்து க்யூப் இருக்குது, க்யூபுக்கு வந்து நான் ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். அடுத்து கியூபாய்டு இருக்குது, கியூபாய்டுக்கு நான் க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். அடுத்து பாருங்கள், இங்கே என்னென்ன ஷேப் இருக்குது? கோன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன இருக்குது? கியூபாய்டு, க்யூப், சிலிண்டர் இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் கலர் பண்ணலாமா? வாங்க, நான் கோனுக்கு எல்லோ கலர் எடுத்திருக்கேன். க்யூபுக்கு வந்து நான் க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து கியூபாய்டுக்கு நான் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். அப்புறம் சிலிண்டருக்கு நான் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அதெல்லாம் எடுத்து இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், விச் மாடல் ஹேஸ் பீன் கிரியேட்டட் யூஸிங் கியூபாய்டு அண்ட் சிலிண்டர். கியூபாய்டும் சிலிண்டர் வச்சு இங்கே எந்த மாடல் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து சிலிண்டர் கோன் இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது? கோன், கியூபாய்டு இருக்குது. அப்புறம் இங்கே வந்து கோனும் ஸ்பியரும் இருக்குது. கியூபாய்டும் சிலிண்டர் சேர்ந்த மாதிரி இந்த ஒரு ஷேப் தான் இருக்குது. ஏன்னா இது சிலிண்டர், இது கியூபாய்டு. இந்த சியை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், விச் செட் ஆஃப் ஷேப்ஸ் ஹேஸ் டு பி யூஸ் டு கிரியேட் த மாடல் ஷோ பிலோ. இந்த மாடல்ஸ் நம்ம செய்யணும்னா எந்த ஷேப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் பாருங்கள். 1 2 3 4 5 6 க்யூப்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அதனால் இங்கே 6 க்யூப்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த சியை டிக் பண்ணிக்கோங்க. விச் செட் ஆஃப் ஷேப்ஸ் ஷுட் பி யூஸ் டு கிரியேட் அ ராக்கெட் மாடல். ஒரு ராக்கெட் மாடல் நம்ம செய்யணும்னா நம்ம எந்த ஷேப் யூஸ் பண்ணணும்? நம்ம க்யூப் வச்சா போகுமா? மேலே போகாது. அடுத்து பாருங்கள், இங்கேயும் க்யூப், இங்கே வந்து என்ன இருக்குது? கோன் இருக்குது, இங்கே சிலிண்டர் இருக்குது. வச்சா போகுமா? போகாது. டி பாருங்க, கியூபாய்ட், க்யூப், சிலிண்டர் வச்சா போகுமா? இல்லை, போகாது. சிலிண்டர் ப்ளஸ் கோன் ப்ளஸ் ஸ்பியர் இந்த மாடலில் வச்சாதான் என்ன ஆகும்? ராக்கெட் வந்து போகும். அதனால சியை டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேட்டர்ன், எந்த பேட்டர்ன் நெக்ஸ்ட் வரும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? க்ரீன் க்யூப், பிங்க் கோன், க்ரீன் க்யூப், பிங்க் கோன், க்ரீன் க்யூப், பிங்க் கோன், க்ரீன் க்யூப், பிங்க் கோன். அடுத்து என்ன வரும்? க்ரீன் க்யூப் தான் வரும். அடுத்து பாருங்க, எல்லோ கியூபாய்டு, ப்ளூ சிலிண்டர், எல்லோ கியூபாய்டு, ப்ளூ சிலிண்டர், எல்லோ கியூபாய்டு, ப்ளூ சிலிண்டர், எல்லோ கியூபாய்டு, ப்ளூ சிலிண்டர். அடுத்து என்ன வரும்? எல்லோ கியூபாய்டு தான் வரும். அடுத்து பாருங்க, கோன் சிலிண்டர், கோன் சிலிண்டர், கோன் சிலிண்டர், கோன் சிலிண்டர். அடுத்து என்ன வரும்? கோன் தான் வரும். கோனை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, இப்போ நம்ம படித்து ஆன்சர் பண்ண போகிறோம். பண்ணலாமா? இங்கே சேம் ஷேப்பில் எது இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே 2 கியூபாய்டு இருக்குது. இங்கே இந்த க்ரீன் கியூபாய்டு, அப்புறம் இந்த பாக்ஸ் கியூபாய்டு, ரெண்டுமே சேம் ஷேப்பில் இருக்குது. அடுத்து பாருங்கள், விச் ஷேப் இஸ் நாட் யூஸ் இன் த கிவன் மாடல். இந்த மாடலில் எந்த ஷேப் வந்து யூஸே பண்ணலை பாருங்கள். இங்கே கோன் ஷேப் இருக்குது, சிலிண்டர் ஷேப் இருக்குது, அப்புறம் கியூபாய்டு ஷேப் இருக்குது, எல்லாமே இருக்குது. யூஸ் பண்ணாதது ஸ்பியர் ஷேப் தான். ஸ்பியர் ஷேப் எப்படி இருக்கும்? ரவுண்டாக இருக்கும். இங்கே ரவுண்டு மட்டும்தான் இங்கே யூஸ் பண்ணல. அடுத்து பாருங்கள், சர்க்கிள் த ஷேப் தட் ஹேஸ் ஒன்லி 2 ஃப்ளாட் ஃபேஸஸ். இங்கே 2 ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்க ஷேப் எதுன்னு சொல்லுங்கள். இங்கே வந்து
வந்து எத்தனை ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்குது? இங்கே வந்து 6 ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்குது. இங்கே 1 ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்குது. இங்கேயும் 6 இருக்குது. 2 ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்குது. சிலிண்டர் தான் 1 2. அதனால் சியை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், சர்க்கிள் த ஷேப் தட் ஹேஸ் ஒன்லி ஒன் கர்வ்ட் எட்ஜ். ஒரே ஒரு கர்வ்ட் எட்ஜ் இருக்க ஷேப் எதுன்னு சொல்லுங்கள். இந்த ஷேப் மட்டும்தான், கோன் ஷேப் மட்டும்தான் ஒரே ஒரு கர்வ்ட் எட்ஜ் மட்டும் இருக்குது. மற்ற எல்லாத்துக்குமே இங்கே க்யூபுக்கு 12 இருக்குது, க்யூபாய்டுக்கு 12 இருக்குது. அதுக்கப்புறம் சிலிண்டருக்கு எத்தனை எட்ஜ் இருக்குது? சிலிண்டருக்கும் 2 எட்ஜஸ் இருக்குது. கோனுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு கர்வ்ட் எட்ஜ் இருக்குது. அதனால் இதை டிக் பண்ணிக்கோங்க, ஏ டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இங்கே என்னென்ன இருக்குது? க்யூப், சிலிண்டர், ஸ்பியர், கோன். க்யூப், சிலிண்டர், ஸ்பியர், கோன். அடுத்து என்ன வரும்? க்யூப் தான் வரும். ஏவை டிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.